நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அடிப்படை மேக்ஸ் பார்க்க போறோங்க. அடிப்படை மேக்ஸ் பார்ட் 8 வீடியோ பார்க்க போறோங்க. இதுல என்னென்ன டாபிக் கவர் ஆகுதுன்னு சொல்லி ஒரு கிளான்ஸ் சொல்லி நம்ம டாபிக்ல போயிடலாம். இதுல வந்து நம்மளுக்கு பேசிக்கான டாபிக் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அட்வான்ஸ் சம்ம எல்லாம் தான் இருக்குது. அந்த சம்மெல்லாம் நான் டாபிக் உள்ள போகும்போது ஏன்னா பேசிக் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன பேசிக் தெரியுதுன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். அதுக்குள்ள டாபிக் உள்ள போகும்போது உங்களுக்கு அந்த டாபிக் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு ரொம்ப நல்லா ஈஸியா புரியும். இப்போதைக்கு நம்ம அடிப்படை மேக்ஸ்ல என்னென்ன ஃபார்முலா என்னென்ன டேர்ம்ஸ் கண்டிஷன் தெரிஞ்சுக்கணும் மட்டும்தான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் டாபிக் உள்ள போகும்போது இப்போ நிகழ்த்தகவும் போது நம்மளுக்கு தனியாக ஒரு டாபிக் இருக்குங்க. அந்த டாபிக் உள்ள போகும்போது அப்பவுமே நான் பேசிக்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அந்த டாபிக் உள்ள போவேன். இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு இந்த டாபிக் என்னென்னு சொல்லி ஒரு புரிதல் தேவையங்க. அதனால ஒவ்வொரு புக்கை நம்ம பார்த்தோம். இன்னும் ஒரே ஒரு புக்கு 10th ஸ்டாண்டர்ட் போட்டோம்னா நம்ம சீரீஸ் கம்ப்ளீட் ஆயிருங்க. நெக்ஸ்ட் வந்து டாபிக் என்னென்னு சொல்லிட்டு டாபிக் இன்ட்ரோ கொடுத்துட்டு ஒவ்வொரு டாபிக்கும் உள்ள போயிடுவோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன டாபிக் பார்த்தா கனமொழி. கனமொழினா சேர்ப்பு வெட்டு, அதுக்கப்புறம் எது வந்து தகுபின்னம் எது தகாபின்னம் ஏற்கனவே பார்த்துட்டு பிலாங்ஸ் டு நாட் பிலாங்ஸ் டு அதையெல்லாம் பார்ப்போம். உட்கணம் உட்கணம் உட்தகுகணம் அதெல்லாம் பார்ப்பேங்க. அது பேசிக்கா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இருந்தாலும் இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்லை, இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதே போல முக்கோணவியல். முக்கோணவியல் வந்து tan θ sin θ cos θ அதெல்லாம் ரிலேட்டடா பார்ப்பேன். ஆனா நம்மளுக்கு டாபிக்ல இல்லை, இருந்தாலும் ஒரு சில எக்ஸாம்ல கேட்டுறாங்க. அதனால அந்த டாபிக்கே பார்த்துடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மெய்யெண்கள். மெய்யெண்கள்ங்கிறது நமக்கு எல்லாமே இருக்கு. ஏபி அண்ட் ஜிபி அதெல்லாமே அதுக்குள்ள கவர் ஆகுங்க. நெக்ஸ்ட் வந்து இயற்கணிதம். இயற்கணிதத்துல இதுல வந்து காரணிப்படுத்துக தான் இருக்கு. ஆனா நம்ம காரணிப்படுத்துக நேற்றே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இருந்தாலும் இதுல இருக்குங்க, இருந்தாலும் ஒரு பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா நம்மளுக்கு இங்க வந்து இயற்கணிதத்துல நம்மளுக்கு சிம்பிளிபிகேஷன் தான் அதிகமா கேட்க சான்ஸ் இருக்குது. அது வந்து 10th புக்ல தான் சில டாபிக் எல்லாம் கவர் ஆகுது. அது இல்லாம நம்ம டாபிக் படி உள்ள போகும்போது என்னால எந்த அளவுக்கு பெஸ்டா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்டா கொடுப்போம். ஓகேங்களா. அடுத்து பாருங்க அளவியல். அளவியல் ரொம்ப முக்கியங்க. இங்க இருக்கிற அளவியல் சம் தான் டிஎன்பிசில ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் எல்லாம் மேக்ஸிமம் 9th 10th புக்ல இருக்கிற. ஏன்னா இங்கதான் கணங்கள் மற்றும் கனமூலங்கள் பத்தி கொஞ்சம் டீப்பான சம்ஸ் எல்லாம் இருக்கு. அளவியல்ல வந்து ஒரு கொஸ்டின் வந்து 9th and 10th புக்ல இருந்து எப்பவுமே ரிப்பீட்டா வந்துட்டே இருக்கு. ஏன்னா இங்கதான் கொஞ்சம் அட்வான்ஸ் சம் இருக்கு. உங்களை வந்து கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்கலாம். அது மாதிரி மூவ் பண்ணும்போது 9th and 10th புக்கை தான் அங்கதான் கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கொஸ்டினோட தன்மை ஏன்னா 6th to 8th வரை நீங்க பேசிக்கா சதுரம் செவ்வகம் இணைகரம் அது மாதிரிதான் பார்ப்பீங்க. அதெல்லாம் ஈஸியா ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, டிஃபிகல்ட்டா இருக்கு. அதனால அளவியல் வந்து 9th and 10th புக்ல என்னென்ன ஃபார்முலா இருக்குதோ அதெல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா. அதுக்கடுத்து புள்ளியியல். புள்ளியியல்ல வந்து இங்க கொஞ்சம் சில இம்பார்ட்டன்ஸ் நோட்ஸ் எல்லாம் இருக்கு. மாறுபாட்டு கேள்வி அதெல்லாம் இங்க தாங்க இருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு டாபிக் உள்ள இருக்கு. அதுக்கு என்னென்ன ஃபார்முலா மட்டும் நான் இன்ட்ரோ கொடுத்துறேன். இந்த வீடியோ வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு என்னென்ன பேசிக்கா தெரியணும் மட்டும் தான் பார்ப்போம். சம்மெல்லாம் நம்ம டாபிக்ல போகும்போது பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா ஃபர்ஸ்டே எடுத்து சம்மி அப்ரோச் பண்ண நீங்க கொஞ்சம் இதாயிருவீங்க. அதனால நம்ம டாபிக்ல போகும்போது பொறுமையா எப்பவுமே ஒரு டாபிக் எடுத்தோம்னா ஒரு 2 வீடியோவாட்ட பேசிக் ஒன்று கொடுத்துட்டு அந்த டாபிக்ல என்னென்ன தெரியணும் இன்ட்ரோ கொடுத்துட்டு தான் டாபிக்ல போவோம். அதனால கவலைப்படாதீங்க. ஆனா இது பேசிக் தெரிஞ்சுக்கங்க, தெரியாம போயிடாதீங்க. அதனால தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து நிகழ்த்தகவு. நிகழ்த்தகவு வந்து 9th and 10th புக்ல இருக்கிற நிகழ்த்தகவுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்கு நம்ம உறுதியா சொல்ல முடிஞ்சுச்சுன்னா அந்த நிகழ்ச்சியோட நிகழ்த்தகவு என்னன்னா ஒண்ணுங்க. ஒரு நிகழ்ச்சி நடக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாதுன்னா அதோட நிகழ்த்தகவு வந்து நடக்குமா நடக்காதுன்னு தெரியாதுன்னா 0. அது மாதிரி ரிலேட்டடா இங்க முக்கியமான தகவல் எல்லாம் இந்த புக்ல தான் இருக்கு. அதெல்லாம் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இங்க பாருங்க அடுத்த ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா கனமொழின்னு சொல்லி இருக்குங்க. இதுல சேர்ப்பு வெட்டு அதுக்கப்புறம் ஏடாஸ் இதெல்லாம் தான் பார்ப்போம். இருந்தாலும் இது நம்ம டாபிக் உள்ள இல்லை. இருந்தாலும் பேசிக்கா நம்ம இதுவும் தெரிஞ்சுட்டு போய்க்கலாம். ஓகேங்களா. ஏன்னா டாபிக் உள்ள இல்லாம எக்ஸ்ட்ரா கேட்க கூட சான்ஸ் இருக்கு. ஏன்னா பேசிக் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. தப்பே இல்லை. யூங்கிற ஒரு கணம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஏங்கிறதுல என்னென்ன வேல்யூ யூக்குள்ளதான் ஏ அண்ட் பி ரெண்டுமே இருக்கு. ஓகேங்களா. இதுதான் டயக்ராம். இது ஃபுல்லு யூங்க. ஓகேங்களா. இது வந்து ஏ, இது வந்து பி. ஓகேங்களா. இதில் 2 இருக்கிறது ஏ இன்டர்செக்ஷன் பி இங்க இருக்கு. ஏ வெட்டு பி இங்க இருக்கு. ஏ சேர்ப்பு பின்னா இந்த 2 மட்டும் சேர்த்து எழுதுவீங்க. யூனா அனைத்து கணம் சொல்லி தமிழ்ல சொல்லுவீங்க. ஓகேங்களா. இதுதான் இந்த டயக்ராம்ல இருக்கிற மீனிங். யூங்கிறது என்னங்க அனைத்து கணம். ஏங்கிற ஒரு உறுப்பு, பிங்கிற ஒரு உறுப்பு, இந்த 2லயும் காமனா இருக்கிற உறுப்பு இந்த சென்டர்ல இருக்கு. ஓகேங்களா. இப்ப வந்து நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்கிறாங்க, ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பினா ஏ அண்ட் பி சேர்த்து எழுதணும். அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு. ஏ இருக்கிற உறுப்பு பி இருக்கிற உறுப்பு சேர்த்து எழுதுங்க. ஒரு உறுப்பு ஒரு டைம் தான் வரணும். ஏபி ரெண்டுலயும் ஒரு உறுப்பு சேமா இருந்துச்சுன்னா ஒரு உறுப்பு ஒரு டைம் தான் எழுதணும். ஓகேங்களா. ஏபிசின்னு எழுதுங்க. ஏபிசி. அடுத்து என்ன இருக்குதுங்க டிஇஎஃப் எழுதியாச்சு. ஏ 2 டைம் இருக்குதுன்னா ஒரு டைம் மட்டும் எழுதிட்டேன். என்ன ரீசனுங்க, ஒரு டைமா ஒரு டைம் தான் எழுதணும். ஓகேங்களா. அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பினா 2லயும் ஒரே உறுப்பு வந்து ரிப்பீட்டா வந்திருக்கு. எது ரிப்பீட்டா இருக்குதுன்னு சொல்லி பாருங்க.
அந்த வேல்யூ எடுத்து எழுதுங்க. ரெண்டுலையுமே இருக்கிற காமன் டைம் ரெண்டுலையுமே எதுங்க இருக்கு, பி இதுல இருக்குது இதுல இல்ல, சி இதுல இருக்குது இதுல இல்ல, ஏ இதுல இருக்குது இதுலயும் இருக்குது, அதனால ஏ மட்டும் எழுதிக்கிங்க. எதுவுமே இல்லைன்னா வெற்று கணம் போடலாம் ஓகேங்களா, இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம் ஓகேங்களா. வெற்று கணம் மென்ஷன் பண்ணணும், எதுவுமே இல்லைட்டு எழுதக்கூடாதுங்க, வெற்று கணம் சொல்லி மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க ஏ டேஷ். ஏ டேஷ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் ஏ யூ கிராஸ் ஏ யூல இல்லாம ஏல இல்லாம யூல மிச்சம் என்ன டேம் எல்லாம் இருக்குதோ அதுதான் ஏ டேஷ். ஏல இல்லாம யூல என்னென்ன டேம் இருக்குதுங்க, ஏபிசி மட்டும் விட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் எழுதுங்க. டிஇஎஃப். ஏ டேஷ் கேட்டிருந்தாங்கன்னா ஏல இருக்கிற வேல்யூ விட்டு மிச்சம் யூ இருக்கிறது எல்லாமே எழுதணும். இப்போ பி டேஷ் கேட்டாங்கன்னா பியில் இருக்கிற வேல்யூ எல்லாம் விட்டுட்டு மிச்சம் யூல என்னென்ன வேல்யூ இருக்குதோ அதெல்லாம் எடுத்து எழுதணும், அவ்வளோதாங்க. இதுல வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்கு, இதெல்லாம் நிகழ்தகவுல யூஸ் பண்ணுவீங்க, அதனால தெரிஞ்சு வச்சுக்கலாம், அதனால எழுதி போடுறேங்க. இந்த கணமொழியில இவ்வளவுதான் இருக்கு ஓகேங்களா. இதில் நம்மளுக்கு டாபிக்ல இல்லை இருந்தாலும் உங்களுக்கு சேர்ப்புனா என்ன, இன்டர்செக்ஷன்னா என்ன, ஏ டேஷ்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, பி டேஷ்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்து ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் கேட்டாங்கன்னா ஏ டேஷை கண்டுபிடிங்க, அதே போல பி டேஷை கண்டுபிடிச்சு ரெண்டுலையுமே எது ரெண்டுலையுமே இருக்குன்னு சொல்லி பார்த்து எழுதிக்குங்க. அதே யூனியன் கேட்டாங்கன்னா ரெண்டையுமே சேர்த்து எழுதுங்க, அவ்வளவுதான் வேலை முடிஞ்சுதாங்க. இல்ல பேசிக்கான இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்கு. இது ஏன் நான் சொன்னேன்னா நிகழ்தகவுல யூஸ் பண்ணுவோம், ஏன்னா நிகழ்தகவு நம்மளுக்கு டாபிக்ல இருக்கு ஓகேங்களா. n into a union b equal to இது எப்படி எழுதலாம், n of a plus n of b minus n of a intersection b ன்னு எழுதலாம் ஓகேங்களா. n of a union b எப்படி எழுதலாம்னா n of a plus n of b minus n of a intersection b ன்னு எழுதலாம் ஓகேங்களா. அதுவே n of u கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா n of a plus n of a dash ஓகேங்களா. அதுவே பாருங்க n of a dash கண்டுபிடிக்கும் போது இதை மட்டும் இங்க வச்சுக்கோங்க, பிளஸ்ல இருக்கிறது இந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸா மாறுமாங்க, n of u minus n of a ஓகேங்களா. அடுத்து n of a union b equal to ab க்கு ரெண்டுக்குமே சமமான உறுப்பு வெட்டா கணமா இருந்துச்சுன்னா அப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனா a union b equal to n of a plus n of b ஓகேங்களா. அடுத்தது பாருங்க n of a minus b ரெண்டுக்குள்ள வித்தியாசம் மாற ஒரு சம் ரிலேட்டடா கொடுத்திருந்தாங்கன்னா n of a minus n of a intersection b தாங்க ஃபார்முலா. இதுல கனமூலி டாபிக்ல இவ்வளவுதாங்க இருக்கு. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா மெய்யெண்களே அந்த அளவுக்கு இல்லை, இருந்தாலும் ரெண்டு பாயிண்ட் தான் இருக்கு, வாங்க அதையும் பார்த்துறோம். அடுத்தது பாருங்க 0/33 இது மாதிரி வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணன்னு சொல்லி நான் ஈஸியான டிப்ஸை மட்டும் சொல்லித்தரேன், அதையும் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. எதுக்கு வந்து பார் வந்துக்குதோ, பார்னா என்ன மீனிங்னா அந்த நம்பர் ரிப்பீட்டா வந்துட்டே இருக்குன்னு சொல்லி மீனிங். ஒரு எழுதி காட்டுற பாருங்க 0/3 இது எப்படி எழுதலாம்னா 0 into 3க்கு மேல பார் போட்டதுன்னா 3 ரிப்பீட்டா வந்துட்டே இருக்குன்னு சொல்லி மீனிங். 3 இப்படியே ரிப்பீட்டா வந்துட்டு இருந்துச்சுன்னா அது எப்படி எழுதலாம்னா 0/3 பார்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி சம் வேல்யூ வந்துச்சுன்னா அதை நீங்க எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணலாம்னா 0.3 தான் ரிப்பீட்டா வந்துருக்குது, அந்த 3க்கு மேல பார் போடுங்க, இதுதான் மீனிங் ஓகேங்களா. அடுத்து பாருங்க 0.035 மேலதான் பார் இருக்குது, அதை ரிப்பீட் பண்ணலாம் பாருங்க 0.035க்கு மேலதான் பார் போட்டுக்கிறதுனால 5 மட்டும் ரிப்பீட்டா போடுங்க ஓகேங்களா. 0.3 ரிப்பீட்டா போடக்கூடாது ஓகேங்களா, ஏன்னா 5க்கு மட்டும் தான் பார் இருக்கு, அதனால 5 மட்டும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறேன் ஓகேங்களா. இது எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணலாம் 0.035 தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, அதனால 5க்கு மட்டும் பார் போட்டு ஓகேங்களா. இதை எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா 0.0737 போட்டாச்சுங்க, 2க்கு மேல மட்டும்தான் பார் இருக்குது, அதனால 2 மட்டும் ரிப்பீட்டா போட்டுட்டே இருங்க ஓகேங்களா. இது எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணாலும் 0.372க்கு மேல பார் போடுங்க, அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு. சிம்பிளா என்னங்க, பார் மேல போட்டு இருந்துச்சுன்னா அது என்ன மீனிங்னா அதே நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா முடிவிலி வரைக்கும் இருந்துச்சுன்னா அது பார்ல மென்ஷன் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதனாலதான் 0.3 பார்னு போட்டுக்கிறேன். இங்க 3 வந்து ரிப்பீட் எண்டிங் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குதுன்னு அதனால 3 பார் போட்டுக்கிறோம் ஓகேங்களா. அடுத்து 2n வடிவத்தில் எழுதுக. இந்த நம்பரை வந்து 2n ஃபார்மேட்ல எழுத சொல்லுவாங்க, இது வந்து 9th புக்ல இருந்துச்சு அதனால சொல்றேன். 8 வந்து 2 பவரா எப்படி எழுதலாங்க, 2 பவர் கியூப்னு எழுதலாமா, 2 into 2 into 2 2 into 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுங்க வெறும் 4 4 into 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுங்க வெறும் 8 அவ்வளவுதான். இது எப்படி எழுதலாம்னா 2 பவர் கியூப் எழுதலாமாங்க, அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு. 32 வந்து எப்படி 2 பவரை எக்ஸ்பிரஷன் பண்ணனு தெரியலனா நீங்க தானா வகுத்தல் போட்டு கண்டுபிடிங்க. 32 எடுத்துட்டோம்னா 32 3 வந்து எத்தனை டைம் வருங்க, 2 டேபிள்ல 1 டைமா 1, அப்புறம் மிச்சம் 1 அங்க போயிருமாங்க. 12 எத்தனை டைம் 6 டைமாங்க, 6 போட்டுங்க. அடுத்து இது எத்தனை டைம்ங்க 8 டைம் வருமாங்க. 8 வந்து 2 டேபிள்ல எத்தனை டைம்ங்க 4 டைமா. அடுத்து 4 வந்து எத்தனை டைம்ங்க 2 டைம் வருமாங்க. 1 2 3 4 5 2 பவர் 5 எக்ஸ்பிரஷன் பண்ணலாங்க 32 ஓகேங்களா. இதே எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணலாம்னா
2 பவர் 1/2 எழுதலாமாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயரோட வேல்யூ எப்படி 1/2 எக்ஸ்பிளைன் பண்ணுவோமேங்க. அப்போ வந்து 3 பவர் ஸ்கொயர் ரூட் இருந்துச்சுன்னா 3 பவர் 1/2ன்னு ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணுவோம். அது மாதிரி மட்டும்தான் கன்வெர்ட் பண்ண முடியும். இதுக்கு வந்து இது மாதிரி டானா வகுத்தல் எக்ஸ்பிரஷன் பண்ண முடியாது, தெரிஞ்சுக்குங்க. 8 வந்து எப்படி எழுதலாம் 2 பவர் கியூப் எழுதலாம். 32 எப்படி எழுதலாம் 2 பவர் 5 எழுதலாம். 2 எப்படி எழுதலாம் ஸ்கொயர் ரூட்டுக்கு என்ன வேல்யூனா 1/2ன்னு அர்த்தங்க. பவர்ல 1/2 எக்ஸ்பிரஷன் பண்ணனு, அதுதான் அதோட மீனிங். அதனால 2 பவர் 1/2ன்னு போட்டிருக்கிறேன். இவ்வளவுதான். இது பேசிக் லா. ஏற்கனவே பேசிக் லா 1 and 2 3 பார்த்துட்டோம். n ஸ்கொயர் ரூட் ஆஃப் a பவர் ஹோல் பவர் n எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணலாம்னா nth ஸ்கொயர் ரூட் ஆஃப் உள்ள வந்து a பவர் n எக்ஸ்பிரஷன் பண்ணலாம். இந்த ஃபார்மேட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மேட் வந்து நீங்க சிம்பிளிஃபிகேஷன்ல எல்லாமே அப்ரோச் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஃபார்மேட் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்ணலாம். இங்க பாருங்க, பவர்ல இருக்கிற ஸ்கொயர் ரூட் பவர் எல்லாமே சேமா இருந்துச்சோ ஒரு ஸ்கொயர் ரூட்டா எழுதி உள்ள இருக்கிற வேல்யூ 2 மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கலாங்கிறத இதெல்லாம். நெக்ஸ்ட்ல பாருங்க, mn தனித்தனியா இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட்ல இருந்துச்சுன்னா தனித்தனியா நீங்க மாத்தி ஃபர்ஸ்ட் m பண்ணிட்டு அதுக்கப்புறம் n கூட பண்ணலாம், n பண்ணிட்டு m கூட கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் ஈஸியான பேசிக் தான். இது புரியலனாலும் பரவாயில்ல, சம்ல வரும்போது டாபிக்ல உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் பண்ணும்போது தெளிவா எக்ஸ்பிரஷன் பண்ற. ஓகேங்களா? இப்போ என்னென்ன பார்த்தாங்க, ஃபர்ஸ்ட் வந்து கனமொழி பார்த்தா, கனமொழியில் என்னென்ன பார்த்தா சேர்ப்பு வெட்டு, அதுக்கப்புறம் வந்து டேஷ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ற ஃபார்மேட் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா 2ஓட வடிவம், இதே போல 3ஓட 3 பவர்ல எக்ஸ்பிரஷன் பண்ணி 4 பவர் எக்ஸ்பிரஷன் பண்ணா எல்லாமே இதே மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பேசிக் லா பார்த்தாங்க. நெக்ஸ்ட் என்ன டாபிக்னா இயற்கணிதம். இயற்கணிதத்திலயும் அந்த அளவுக்கு இல்ல, காரணிப்படுத்துக தான் நம்மளுக்கு இருக்கு. மிச்சம் அது இருந்தாலே அதே ஒரு கிளான்ஸ் பார்த்தரலாம். அதுக்கு அடுத்த டாபிக் வேணா புள்ளியியல், நிகழ்தகவு, அளவியல். இந்த 3 டாபிக் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல இருக்கிற பேசிக் நான் என்னென்னு சொல்லிடுறேன். டாபிக்ல போகும்போது உங்களுக்கு நல்லா புரியும் மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இங்க பாருங்க, இது பேசிக்கான ஃபார்முலா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லா டாபிக்லயுமே அப்ரோச் பண்ணுவோம். இதனால இது நீங்க ஞாபகப்படுத்தி வச்சுங்க. டெய்லி ஒரு 2 டைம் ரிப்பீட்டா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிரெயின்ல சேவ் ஆயிரும். ஓகேங்களா? a plus b the whole squared என்ன ஃபார்முலானா a squared plus 2ab plus b squared. ஓகேங்களா? இங்க பிளஸ்ல இருந்தாங்க எல்லாமே பிளஸ்ல வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் இங்க மைனஸ் போட்டீங்கன்னா ஃபார்முலாவே சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா? a plus b the whole squared என்ன ஃபார்முலானா a squared plus 2ab plus b squared. ஓகேங்களா? அதுவே a minus b the whole squared என்ன ஃபார்முலானா a squared minus 2ab plus b squared. ஓகேங்களா? அடுத்து a plus b into a minus b க்கு என்ன ஃபார்முலானா a squared minus b squared. அதுவே a squared minus b squared கொடுத்தாங்கன்னா அதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், a plus b into a minus b னு போடலாம். அடுத்து பாருங்க, a squared plus b squared இது மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா இது எப்படி ஃபார்முலா மாத்தலாம்னா a squared plus b squared இங்கேயே இருக்குதுங்க. இந்த plus 2ab இந்த சைடு போயிடுச்சுன்னா minus 2ab ஆ மாறுமாங்க, minus 2ab. ஓகேங்களா? அதுவே வந்து இந்த சைடு வேணா இந்த மைனஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா பிளஸ் ஆ மாறுமாங்க. அவ்வளவுதான், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த 3 ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? a plus b the whole squared, a minus b the whole squared, a plus b into a minus b. இந்த 3 ஃபார்முலா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்க, a plus b plus c the whole squared. இதுக்கு என்ன ஃபார்முலானா a squared plus b squared plus c squared plus 2ab plus 2bc plus 2ca. இந்த ஃபார்முலா நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கீங்க. நெக்ஸ்ட் பாருங்க, x plus y the whole cube க்கு என்ன ஃபார்முலானா x cube plus 3x squared y plus 3x y squared plus y cube. பாருங்க, எல்லாமே பிளஸ்ல இருக்கும்போது எல்லாமே பிளஸ்ல வரும், இங்கேயுமே எல்லா பிளஸ்ல இருக்கும்போது எல்லாமே பிளஸ் வரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, x minus y the whole cube க்கு என்ன ஃபார்முலானா இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா இங்க ஒரு டேர்முக்கு மைனஸ் வரும். எந்த டேர்முக்கு மைனஸ் வரும்னா x டேர்முக்கு மைனஸ் வரும். ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு மைனஸ் வருங்க, அதே போல லாஸ்ட்ல இருக்கிற y க்கு மைனஸ் வரும். நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கீங்க. போட்டு இங்க இதுக்கு பிளஸ் போட்டு இங்க மைனஸ் போட்டீங்கன்னா சோலி முடிஞ்சது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம அவர் சம் அப்ரோச் பண்ணும்போது ஆன்சர் தப்பா தான் வரும், நமக்கு மார்க் மிஸ் ஆயிரு. இது அப்ரோச் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் அங்க இருக்கு. ஓகேங்களா? அதனால அது நல்லா பார்த்துக்கீங்க. x cube minus 3x squared y plus 3xy squared minus y cube. இது வந்து x minus y the whole cube. ஓகேங்களா? அடுத்தது x plus y plus z. x நீங்க y z இந்த மூணை கூட்டும் போது உங்களுக்கு 0 வந்துச்சுன்னா அப்ப வந்து நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். x cube plus y cube plus z cube கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணனா 3 into xyz மூணை மல்டிப்ளிகேஷன் பண்ணி 3 ஓட மல்டிப்ளிகேஷன் பண்ணினா வேலை முடிஞ்சது. இது ஃபுல்லி இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கணுங்கிற வேலையே இல்லைங்க. எப்பங்க x plus y plus z equal to 0 இருந்து நம்ம கிட்ட x cube plus y cube plus z cube கேட்டிருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்,
பண்ணனா 3 into x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ z ஓட வேல்யூ மல்டிப்ளிகேஷன் பண்ணா வேலை முடிஞ்சிருங்க. இதுல என்ன இருக்குதுன்னா உங்ககிட்ட மார்லி வேல்யூ கொடுத்து அதுக்கு எப்படி மீப்போவா மீச்சியமா இருக்குமே அது எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லி பார்க்கணுங்க. அது பார்த்துடலாம் வாங்க. அடுத்தது என்ன இருக்குன்னா மீப்போவா இருக்குங்க. மீப்போவனா HCF GCDன்னு கூட சொல்லலாம். எல்சிஎம்னா என்னன்னா மீச்சியமாங்க. மீச்சியம்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏற்கனவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம், இருந்தாலும் சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் மீச்சியமா கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணனா பொதுவான நம்பரை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சுனாலும் எடுத்து எழுதிப்போம். அதுவே HCF வேல்யூவா இருந்துச்சுன்னா அதாவது மீப்போவா இருந்துச்சுன்னா பொதுவான டைமை மட்டும் எடுத்து எழுதிப்போம். இது சிம்பிளா நான் சொன்னேன் ஓகேங்களா. நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க மீப்போவா கேட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3x cube y squared எழுதிக்கிங்க. 3x cube y squared. அடுத்த டைம் என்னங்க 3xy cube z. 6 எப்படி எழுதலாம்னா 3 into 2 ன்னு எழுதலாமாங்க. அப்புறம் x into y cube into z. இப்ப ரெண்டுலயும் காமனா இருக்க நம்பர் பாருங்க 3. அந்த 3 போட்டு அடுத்து x ரெண்டுலயுமே இருக்குது. ரெண்டுலயுமே இருந்தாலே எது லோயஸ்ட் பவரோ அதையே எழுதுவோம். x cube x power 1. எது லோயஸ்ட்ங்க x power 1. x போட்டாச்சுங்க. அடுத்து y இதுலயும் இருக்கு இதுலயும் இருக்குங்க. இதுல y squared இதுல y cube இருக்குங்க. எது லோயஸ்ட் டேர்ம் y squared. அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு. z இதுல இருக்கு இதுல எல்லாம் எழுது. HCF னா என்னங்க காமன் ஃபேக்டர் எடுத்து எழுதிட்டு அதுல அதையே எடுத்து எழுதுவோம். காமன் ஃபேக்டர் பிளஸ் x பவர் y பவர் z பவர் இருந்துச்சுன்னா காமனா இருக்கிற டைம்ல லோயஸ்ட் பவரத்தை எடுத்து எழுதுவோம். அதுவே எல்சிஎம் இருந்துச்சா ஹையஸ்ட் பவர் எடுத்து எழுதுவோம். பிளஸ் எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சுனால அதையும் எடுத்து எழுதுவோம். நல்லா மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க a squared minus 1 a plus 1. இந்த ரெண்டுக்கு மீப்போவா அதாவது HCF கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா. இதை பார்த்தா நம்மளுக்கு ஏதோ ஒரு ஃபார்முலா மெத்தட் மாதிரி பார்த்தோன்னே நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க நிறைய சமம் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா நீங்களே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிங்க. ஃபிராஸ் ஆஃப் சேனல்ல இதெல்லாம் ஃபார்முலா மெத்தட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுங்க. இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. டாபிக் உள்ள போகும்போது நான் ஒவ்வொரு சம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒர்க் அவுட் சம் 4-5 கொடுக்குறேன். நீங்க அதை ட்ரை பண்ணீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் நல்லா சம் போட முடியும் ஓகேங்களா. a squared minus 1 இருக்குங்க. இது என்ன ஃபார்முலானா a squared minus b squared இருந்துச்சுன்னா அது எப்படி எழுதலாம்னா a plus b into a minus b ன்னு எழுதலாமாங்க. இந்த ஃபார்முலா படி இது எக்ஸ்பிரஷன் பண்ணுங்க. 1 பவர் எது போட்டாலும் நம்மளுக்கு அதே தானங்க. அதனால நான் எப்படி எழுதுனேன் a squared minus 1 squared ன்னு எழுதுறேங்க. இது எப்படி எழுதலாம்னா ஒரு டைம் பிளஸ்லயும் ஒரு டைம் மைனஸ்லயும் எழுதலாமாங்க. எழுதும் போது என்னங்க வரும் a plus b a plus 1 into a minus 1 ன்னு வருமாங்க. இந்த ரெண்டுலயும் இருக்கிற நம்ம கிட்ட HCF வேல்யூ தான் கேட்டிருக்கிறாங்க. ரெண்டுலயும் எது காமன் இருக்குதுங்க a plus 1 தாங்க இருக்கு. அதனால a plus 1 தாங்க ஆன்சர். அதுவே LCM கேட்டிருந்தாங்கன்னா a plus 1 எழுதி இது எக்ஸ்ட்ரா டைம் இருக்கிறது எழுதுவோம். a minus 1 வந்திருக்கு ஓகேங்களா. நல்லா மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கிங்க. LCMனா என்னன்னா ஃபர்ஸ்ட் காமன் நம்பர்ஸ் எடுத்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் பவர்ல இருக்கிறது வந்து ஹையஸ்ட் பவர் எடுத்து எழுதுவோம். காமன்லேயே ஹையஸ்ட் பவர் அப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கிறது எடுத்து எழுதுவோம். இது வந்து LCM மீச்சியமானா. அதுவே HCFனா என்ன காமன் ஃபேக்டர்ல லோயஸ்ட் பவர் வேல்யூ இருக்கிறது எடுத்து எழுதுவோம். HCF மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க ஓகேங்களா. வாங்க அடுத்த டாபிக் பார்க்க போனா 2 ஈக்குவேஷன் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போறோம். இது புக்ல இருக்குங்க 9th புக்ல. அதனால சால்வ் பண்ணி காட்டுறேன். x plus y equal to 2 x minus y equal to 3 ன்னு இருக்குதாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க இது ஒன்று கேன்சல் பண்ண முடியுமா. இங்க y பிளஸ் இருக்குது இங்க மைனஸ் y இருக்குது அப்படின்னா டைரக்டா கூட்டினாவே கேன்சல் ஆயிருமேங்க. இப்போ சப்போஸ் இங்க x பிளஸ்லயே இருந்துச்சுன்னா என்ன பண்ணா இந்த சமன்பாட்டை வந்து நீங்க மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணீங்கன்னா இங்க x மைனஸ் y மைனஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்க கேன்சல் பண்றது கேன்சல் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ பார்த்தா டைரக்டா ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது x பிளஸ் x ஆட் பண்ணோம்னா என்னங்க வருது 2x வருதா. ஆட் பண்ணும்போது இங்க பிளஸ் போட்டுங்க. அப்பதான் நீங்க மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. சப்போஸ் கழிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்க மைனஸ் x இங்க பிளஸ் y வர மாதிரி வரும். நீங்க பாத்துக்க ஓகேங்களா. அடுத்து y plus y minus y ஆட் பண்ணும்போது என்னங்க ஆயிரு கேன்சல் ஆயிருமா. அடுத்தது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா 5 வருதாங்க. 2x equal to 5 ன்னு வந்துருச்சு. நம்மளுக்கு x தான் வேணும். x மட்டும் இங்க வச்சுக்கோங்க. இன்டூ இருக்கிற 2 அந்த சைடு போயிடுச்சுன்னா டிவைட் 2 மாறுமாங்க. 5/2 ஓகேங்களா. இதே கொண்டு போய் ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். வாங்க கண்டுபிடிக்கலாம். x ஓட வேல்யூ என்னங்க 5/2 plus y equal to 2 வாங்க. அடுத்து y மட்டும் இங்க வச்சுக்கோங்க. plus 5/2 அந்த சைடு போயிடுச்சுன்னா minus 5/2 மாறுமாங்க.
அடுத்து பாருங்க எல்சிஎம் எடுத்தா 2 into 2 4 minus 5 வருமாங்க. இப்போ மைனஸ் பண்ணுங்க, மைனஸ் பண்ணா -1/2 வருதாங்க. ஒய்யோட வேல்யூ -1/2, எக்ஸோட வேல்யூ 5/2. இந்த ரெண்டு ஆன்சர் கரெக்டான்னு சொல்லி செக் பண்றதுக்கு என்ன பண்றீங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க. 5/2 -1/2 ஆட் பண்ணி பாருங்க. 2 மேல 4 வருமாங்க, கேன்சல் பண்ணா 1 டைம், இது 2 டைமாங்க. அடுத்தது இது பண்ணி பார்த்தா நம்மளுக்கு கரெக்டா வருது. எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ 2 வருது. நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனை நம்மளுக்கு இது வெரிஃபை பண்ணுது. ஓகேங்களா, இங்க பாருங்க அடுத்தது என்ன டாபிக் பார்க்குறோம், முக்கோணவியல். முக்கோணவியல் இருக்கிற பேசிக் ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு டாபிக்ல இல்லைனாலுமே சில இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனால பார்த்துக்கலாம். ஓகேங்களா, சைன் தீட்டாக்கு என்ன ஃபார்முலானா எதிர்பக்கம் பை கர்ணம். தீட்டாக்கு இந்த பக்கம் உள்ளது கர்ணம்ங்க, இது வந்து எதிர்பக்கங்க, இது அடுத்துள்ள பக்கம். ஓகேங்களா, எதிர்பக்கம் பை கர்ணம். ஓகேங்களா, இது வந்து சைன் தீட்டா ஃபார்முலா. காஸ் தீட்டாக்கு என்ன அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். ஓகேங்களா, டான் தீட்டானா எதிர்பக்கம் பை கர்ணம், எதிர்பக்கம் பை கர்ணம்ங்க. சைனோட தலைகிலி தான் கொசிக்கன். ஓகேங்களா, கொசிக்கனோட தலைகிலினா சைன். ஓகேங்களா, ஆப்போசிட் வருங்க. சீக்கன் தீட்டாவோட தலைகிலி எதுனா காஸ் தீட்டாங்க, காஸ் தீட்டாவோட தலைகிலி எதுனா சீக்கன் தீட்டா. ஓகேங்களா, காட்டோட தலைகிலி எதுனா டான் தீட்டாங்க, டான் தீட்டாவோட தலைகிலி என்ன காட் தீட்டா. தெரிஞ்சுக்குங்க, சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, கொசிக்கன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டாவோட வேல்யூ எல்லாம் பார்க்க போறேங்க. ஃபர்ஸ்ட் 0, 30 டிகிரி, 40 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 0, 1/2, 1/√2, √3/2, 1ங்க. அடுத்தது இதுவே அப்படியே திருப்பி இங்க போடுங்க. ஓகேங்களா, 0, 1/2, அடுத்து 1/√2, √3/2, 1. அடுத்து என்ன பண்ணீங்கன்னா இதால டிவைட் பண்ணுங்க. 0/1 டிவைட் பண்ணீங்கன்னா 0 வருமாங்க, 0. அடுத்து 1/2, √3/2 டிவைட் பண்ணீங்கன்னா 2 கேன்சல் ஆகி மிச்சம் நம்மளுக்கு 1/√3 வருமாங்க, 1/√3ங்க. அடுத்து 1/√2 டிவைட் 1/√2 போது √2 கேன்சல் ஆகி 1/1 கிடைக்குங்க, அதனால 1. அடுத்து √3/2 by 1/2 கேன்சல் பண்ணீங்கன்னா 2 கேன்சல் ஆகி √3 மட்டும் கிடைக்குங்க. 1/0, 0வால எதையும் டிவைட் பண்ண முடியாது, அதனால வரையறுக்கப்படவில்லை. ஓகேங்களா, இதே போலதான் அடுத்த கொசிக்கன் வேணா இதோட தலைகிலி போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். அதே போல ஒன்னொன்னுக்கு தலைகிலி போட்டுட்டு வாங்க, ஆப்போசிட் போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். அவ்வளவுதாங்க. அதே போல இதை பார்த்து வச்சுக்கோங்க, இந்த வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க சம்ல அப்ரோச் பண்ணீங்க, ஒரு சில இடத்துல எங்க வேணா இந்த ஃபார்முலா sin 30 டிகிரிக்கு என்ன வேல்யூன்னு சொல்லி வரும். அதனால இந்த வேல்யூ எல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் 0, 1/2, 1/√2, √3/2, 1 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டு tan தீட்டாக்கு அப்படியே டிவைட் இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சு. சிம்பிளா தான் இருக்குங்க, அதை பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் என்ன டாபிக்னா அளவியல். அளவியல்ல கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பு, அதுக்கப்புறம் வலைப்பரப்பு கண்டுபிடிக்கிறேங்க. கனசதுரத்தின் மொத்த பரப்பு, வலைப்பரப்பு, இது மட்டும் தான் ஃபார்முலா இருக்கு, அதை மட்டும் பார்த்துடலாம். ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கலாம், சம் அப்ரோச் பண்ணும்போது டாபிக்ல போகும்போது பார்த்துக்கலாம். ஓகேங்களா, வாங்க. அடுத்து அளவியல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா மட்டும் இருக்குங்க. இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து எக்ஸாம்ல நம்மளுக்கு டாபிக்ல இருக்கு. ஓகேங்களா, ஏன்னா சம்ம வந்து நான் டாபிக்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பண்றேன். ஓகேங்களா, இப்போ வந்து எப்படி அது என்னென்ன மீனிங் எல்லாமே நான் சொல்லி தந்துடுறேன், ஆனா சம்ம மட்டும் டாபிக்ல பார்க்கும்போது தெளிவா பார்த்துடலாம். ஓகேங்களா, முக்கோணத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலாங்க, உயரம் கொடுத்திருந்தாங்கன்னா 1/2 into b into h. ஓகேங்களா, இது முக்கோணத்தின் பரப்பளவு. எல்லாத்துக்கும் இந்த ஃபார்முலா தெரியும். நெக்ஸ்ட் பாருங்க, முக்கோணத்தின் பரப்பளவு 3 பக்கங்களோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருந்து உயரங்கள் இல்லாட்டியும் போது இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஸ்கொயர் ரூட் ஆஃப் s into s minus a into s minus b into s minus c. s எப்படி ஃபைண்ட் பண்றனா 3 பக்கங்களை கூட்டி 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா வர வேல்யூ தான் s. ஓகேங்களா, அடுத்தது கனசெவ்வகம். கனசெவ்வகத்தோட மொத்த பரப்புக்கு என்ன ஃபார்முலானா 2 into lb plus bh plus lh. ஓகேங்களா, lbயோட ஆட் பண்றது LH ஒருக்காமே பிளஸ் BH ஒருக்கா ஆட் பண்ணி வர வேல்யூவை 2ஆல மல்டிப்ளேஷன் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கு Lங்கிறது நீளம், Bங்கிறது பிரெத் அகலம் கொடுத்துருவாங்க, Hங்கிறது உயரம், இது எல்லாமே கொடுத்துருவாங்க. கொடுத்துருச்சுன்னா 2 into L into B மல்டிப்ளேஷன் பண்ணி எழுதிக்கிங்க. அதே போல B into H மல்டிப்ளேஷன் பண்ணி எழுதிக்கிங்க. அப்புறம் LH மல்டிப்ளேஷன் பண்ணி எழுதி 3ஐயும் ஆட் பண்ணி 2ஆல மல்டிப்ளேஷன் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சுது. அடுத்து பக்கப்பரப்புங்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா 2 into L plus B into H. ஓகேங்களா, 2 into L plus B ரெண்டே வேல்யூ ஆட் பண்ணி வருமா, அந்த வேல்யூவை
ஓட ஹெச்சோட வேல்யூ மல்டிப்ளேஷன் பண்ணுங்க ஃபைனலா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் கனசெவ்வகத்தின் பக்கப்பரப்புக்கு ஆன்சர். அடுத்து கனசதுரத்துக்கு மொத்த பரப்புக்கு என்ன ஃபார்முலா 6a². ஏங்கிறது என்னன்னா அது ஒரு பக்கம் கொடுத்துருவாங்க, ஏவோட வேல்யூ 2 கொடுத்துட்டாங்கன்னா 6 × 2a². போது 2 ஸ்கொயர் பண்ணுங்க, 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 வருமாங்க. அடுத்து 6 × 4 மல்டிப்ளேஷன் பண்ணும்போது என்னங்க வரும் 24 வருமாங்க. மொத்த பரப்பு 24. அது மாதிரி சம்ம நான் சொன்னேன் a = 2 ஓகேங்களா. மொத்த பரப்புக்கு என்ன ஃபார்முலானா 6a². ஓகேங்களா. அதுவே பக்க பரப்புக்கு என்ன ஃபார்முலானா 4a². பக்க பரப்பு 4a². ஏன்னா 4 பக்கம் தான் தெரியும், அதனால 4a². மொத்த பரப்புனா எல்லா பக்கமுமே இது பண்ணுவோம், அதனால 6a² வருங்க. பக்க பரப்பு 4a². ஓகேங்களா. கனசெவ்வகத்தின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலானா L × B × Hங்க. அதே கனசதுரத்தின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலானா a³. ஓகேங்களா. இந்த ஃபார்முலால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன டாபிக் பார்க்க போறோம்னா புள்ளியியல் பிளஸ் நிகழ்தகவு ரெண்டுமே பார்க்க போறோம். வாங்க பார்த்தா வந்து நம்ம இந்த டாபிக் சொன்ன புள்ளியியல் என்னக்குன்னா கூட்டு சராசரி, முகடு, இடைநிலை நம்ம பார்த்ததே தான் இருக்குது. கொஞ்சம் அட்வான்ஸ் இருக்கு, நம்மளுக்கு எக்ஸாம்ல அந்த அளவுக்கு கேட்க சான்ஸ் இல்லை. பேசிக் மாடல் தான் கேட்பாங்க, அது நம்ம 8th புக்ல இருந்து பார்த்துட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போறோம்னா நிகழ்தகவு பார்க்க போறோங்க. கூட்டு சராசரி உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி வச்சுனாங்க. முகடுனா எந்த நம்பர் ரிப்பீட்டா வந்துட்டோ அது முகடு. இடைநிலை வந்து இரட்டைப்படை எண் எப்படி ஃபைண்ட் பண்றது, ஒற்றைப்படை எண் எப்படி ஃபைண்ட் பண்றது எல்லாமே சொல்லி கொடுத்தோம். அதே போல நெக்ஸ்ட் நிகழ்தகவு பார்க்க போறாங்க. நிகழ்தகவுல முக்கியமானது உறுதியான நிகழ்வுனா ஒண்ணுங்க. உறுதியற்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவு என்னன்னா 0. இது ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுங்க. எஸ்ங்கிறது கூறுவெளி, அங்க என்னென்ன கிடைக்க சான்ஸ் இருக்குதோ அதை தான் கூறுவெளின்னு சொல்லுவீங்க. அது எந்த லெட்டர்ல டினோட் பண்றேன்னா எஸ்ங்கிற லெட்டர். ஓகேங்களா. P of Aங்கிறது என்னன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A. ஏங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த நிகழ்ச்சி வந்து நான் நாளைக்கு மழை வருமாங்கிறது ஒரு நிகழ்ச்சினா நான் அதை எடுத்துக்கினா P of A தான் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அதனால P of A. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க, எஸ்ங்கிறது கூறுவெளி. ஓகேங்களா. ஒரு நாணயத்தை சுன்ற எனக்கு என்ன கிடைக்குங்க, பூ அல்லது தலை கிடைக்கலாமா, அதனால 2 சான்ஸ் இருக்குது. N of S = எவ்வளவுங்க, N ஆஃப்னா இங்க எத்தனை கூறுவெளி இருக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு, அதுதான் N of S ல டினோட் பண்ணுவீங்க. 1 2 2 சான்ஸ் 2ங்க. அடுத்த பாருங்க, 2 நாணயத்தை சுண்டும் போது நம்மளுக்கு கூறுவெளி எத்தனை கிடைக்குன்னா N of S = 4 கிடைக்கலாம். 4 சான்ஸ் கிடைக்கலாம். என்னன்னா ரெண்டுமே தலை கிடைக்கலாம், ஒரு தலை ஒரு பூ கிடைக்கலாம், ஒரு பூ ஒரு தலை கிடைக்கலாம், ரெண்டுமே பூ கிடைக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 3 நாணயத்தை சுண்டும் போது N of S எவ்வளவு கிடைக்கலாம்னா 8 கிடைக்கலாம். ஓகேங்களா. 8 கிடைக்கிறதுக்கான சான்ஸ் எல்லாம் இது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னன்னா ஒரு பகடையை டாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராபபிலிட்டி என்னன்னா 1 to 6 வரை கிடைக்கலாமா. ஒரு பகடையில என்னங்க இருக்கு 1 to 6 வரைக்கும் இருக்குமா, அதனால N of S = 6. 2 பகடை டாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு N of S எவ்வளவு கிடைக்குன்னா 36 கிடைக்குங்க. இது மாதிரி சம் நான் ஒரு ரிலேட்டடா 1 2 3 சொல்றேன். ஓகேங்களா. ஒரு நாணயத்தை சுண்டும் போது ஒரே ஒரு பூ கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்னங்க, A = ஒரு பூ கிடைப்பதற்கான நிகழ்ச்சின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. N of S = நம்மளுக்கு எவ்வளவுங்க 2 இருக்குது, 2 சான்ஸ் இருக்கணும் 2. ஓகேங்களா. நமக்கு இது என்ன கேட்டுக்கிறாங்க, ஒரே ஒரு பூ கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கிடைக்க சான்ஸ் இருக்குங்க. N of A = ஒரே ஒரு பூ நம்மளுக்கு என்னங்க இருக்குது, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, 1. N of A = 1. P of A க்கு என்ன ஃபார்முலானா N of A / N of S. ஓகேங்களா. N of A / N of S சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. N of A ஓட வேல்யூ என்னங்க 1, N of S ஓட வேல்யூ 2 வாங்க, 1/2 வரும். இது எல்லாத்தையும் தெரியும். நம்ம 10th 12th படிக்கும் போதெல்லாம் இந்த டாபிக் தான் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த டாபிக் ஈஸியா நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதனால இந்த டாபிக் எல்லாத்துக்குமே பிடிச்ச டாபிக்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லாமே பிடிக்கும். ஓகேங்களா. நான் படிக்கும் போதெல்லாம் இந்த டாபிக் சம்மெல்லாம் மிஸ்ஸே பண்ண மாட்டேன், எல்லா சம்மையுமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு போவோம். அதே மாதிரி தான் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த டாபிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக், ஈஸியான டாபிக். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பகடை டாஸ் பண்ணும்போது எனக்கு வந்து 5 கிடைக்கிறதுக்கான சான்ஸ் எவ்வளவுங்க இருக்கு, ஒரே ஒரு சான்ஸ் தான் 5 கிடைக்கும். அதனால N of A = 1ங்க. பாருங்க, N of A = 1. ஏன் போறனா ஒரு நிகழ்ச்சி வந்து 5 கிடைப்பதற்கு 5 பகடையில கிடைக்கிறதுக்கு எவ்வளவு சான்ஸ் இருக்குது, ஒரே ஒரு சான்ஸ். அதனால N of A = 1. P of A = என்ன ஃபார்முலாங்க, N of A / N of S போடுவீங்களா. N of A வேல்யூ என்னங்க 1/N of S ஓட வேல்யூ என்னங்க 6. 1/6 அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு. இரட்டைப்படை எண்கள் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு சான்ஸ் இருக்குதுன்னா N of A = 1 2 3 சான்ஸ் இருக்குது. N of A = 3/n
3ங்க n of a வேல்யூ வந்து 3, p of a வேல்யூ என்னங்க 3/6 டிவைட் பண்ணீங்கன்னா 1/2 வருமாங்க. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. இதுதாங்க இந்த புக்ல இருக்கு. இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. என்னென்ன பார்த்தாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கனமொழி பார்த்தா, கனமொழியில் என்ன இன்டர்செக்ஷன்னா என்னன்னு பார்த்தா, ஏடாஸ்னா என்ன, அதே சேர்ப்புனா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதோட அந்த டாபிக் முடிச்சு மெய்யெண்கள்ல என்னென்ன பார்த்தாங்க, பார்க் வேல்யூ இருக்கிறது எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணுவீங்க, அந்த எக்ஸ்பிரஷனை எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் 2ஓட பவர் 3ஓட பவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு சொல்லி பார்த்தா, பேசிக்கான லா பார்த்தோம். அடுத்த டாபிக் என்ன பார்த்தாங்க, இயற்கணிதம். இயற்கணிதத்தில் என்ன பார்த்தோம், ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருந்தா எப்படி தீர்க்கிறது, அதுல வந்து 2 வேல்யூவா இருந்துச்சுன்னா அதை எப்படி மீப்போவா கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் பார்த்தாங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்னங்க, முக்கோணவியல். முக்கோணவியல்ல என்னென்ன பார்த்தாங்க, பேசிக்கான லா என்னென்ன தெரியும், சைன் வேல்யூ, காஸ் வேல்யூ, கொசிகன் வேல்யூ, tan வேல்யூ, இதெல்லாம் பார்த்தாங்க. நெக்ஸ்ட் அளவியல். அளவியல் என்ன பார்த்தாங்க, முக்கோணம் பார்த்தோம். முக்கோணத்தின் பரப்புக்கு என்ன ஃபார்முலா பார்த்தா, அது பக்கங்கள் 3 பக்கங்கள் தெரிஞ்சது என்ன ஃபார்முலா பார்த்தா, கனசெவ்வகத்தோட கனசதுரத்தோட மொத்த பரப்பு பக்கப்பரப்பு பார்த்தாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, அந்த 2ஓட கன அளவு பார்த்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இது பார்த்தாங்க புள்ளியல். புள்ளியல்ல வந்து அதே தான் இருக்கு, கூட்டு சராசரி, அதுக்கப்புறம் முகடு இடைநிலைக்கணும்னு என் டாபிக் நான் அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா நிகழ்தகவு. நிகழ்தகவுல வந்து ஒரு நாணயத்தை சுண்டும் போது, 2 நாணயத்தை சுண்டும் போது, 3 நாணயத்தை சுண்டும் போதுங்க. அதுக்கப்புறம் ஒரு பகடை டாஸ் பண்ணும்போது, 2 பகடை டாஸ் பண்ணும்போது பேசிக் லா பார்த்து இவ்வளவுதான் இதுல இருக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 10th புக் பார்க்க போறோம். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீக்கோட 10th முடிச்சிட்டு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம ஷெட்யூல் படி டாபிக் பார்க்க போறோங்க. டாபிக் எந்த அளவுக்கு பெஸ்டா இருக்குன்னு சொல்லி நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. நாங்களே எந்த அளவுக்கு பெஸ்டா கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு பெஸ்டா கொடுப்போம், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்